இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறாக, கௌதாத்தே ஞாயிறாக சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் இறைவார்த்தை வழிபாடின் 3 வாசகங்களும் அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து ஆண்டவரில் மகிழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். கிமு 588ஆம் ஆண்டு பாபிலோனியர்கள் எருசலேம் மீது படையெடுத்து வந்து எருசலேமை தரைமட்டமாக்கிவிட்டு அங்கிருந்த யூதர்களை அவர்கள் அடிமைகளாக கொண்டு சென்ற பொழுது, யூதர்களுடைய மத்தியிலே எருசலேம் ஆலயம் என்பது இறைவனுடைய உறைவிடமாக, இறைவன் அவர்களோடு இருக்கிற உறவாடுகிற இடமாக கருதப்பட்ட அந்த இடம் அழிக்கப்பட்ட பொழுது, இறைவன் எங்களை கை நெகிழ்ந்து விட்டார், இறைவன் எங்களை மறந்து விட்டார், எங்களை இந்த துன்ப நிலைக்கு அவர் இழுத்து செல்லுவிட்டார் என்கிற அந்த மனநிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, செப்பனியா இறைவாக்கினர் யூதர்களை நோக்கி, நீங்கள் அகமகிழ்ந்து ஆர்ப்பரியுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடையே இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையினை, அந்த நம்பிக்கையின் செய்தியினை, மகிழ்ச்சியின் செய்தியினை அறிவிக்கின்றார். அன்றைய யூத மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் இயேசுவினுடைய 2வது வருகையை நோக்கி நம்மையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மையும் பார்த்து செப்பனியா இறைவாக்கினர் கொடுக்கக்கூடிய அழைப்பு, ஆண்டவர் உங்களிடையே இருக்கிறார், அகமகிழ்ந்து ஆர்ப்பரியுங்கள் என்கிற ஒரு உன்னதமான மகிழ்ச்சியின் செய்தியினை தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே செப்பனியா இறைவாக்கினர் நமக்கு அளிக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய பார்வையிலே நாம் பல நேரங்களிலே மகிழ்ச்சி என்பதற்கும் சந்தோஷம் என்பதற்குமான அந்த வேறுபாடை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததனால்தான் நாம் பல வேளைகளிலே நம் வாழ்வு மகிழ்ச்சியானதாக இல்லாமல் போகிறதோ என்கிற ஒரு சிறிய சிந்தனை என்னுள்ளே உருவாகிறது. சந்தோஷம் என்பது அடுத்தவர்களிடமிருந்து கிடைப்பது, இந்த உலக பொருட்களை நாம் வைத்து கொண்டால் கிடைப்பது, இந்த குறிப்பிட்ட ஒரு பதவி எனக்கு கிடைத்தால், இந்த குறிப்பிட்ட உணவு எனக்கு கிடைத்தால், இந்த வகையான ஒரு ஆடை எனக்கு கிடைத்தால், இப்படிப்பட்ட ஒரு வீடு எனக்கு கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்பது வெளிப்புறத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. அது சந்தோஷம், அது ஒரு புறம். ஆனால் மகிழ்ச்சி என்பது ஒரு உள்ளார்ந்த ஒரு அனுபவம். அந்த ஒரு உள்ளார்ந்த அனுபவம், ஒருவன் அந்த மகிழ்ச்சியை அவனால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பவர் தாமே நம் உண்மையான ஆண்டவராக இருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு வேட்கை தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ விடாமல் தடை செய்கிற ஒரு தடைக்கல்லாக இருக்கிறதோ என்று நான் சிந்திக்கின்றேன். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானிடத்திலே இன்று 3 வகையான மக்கள் வந்து, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது போல, நாம் இறைவனிடத்திலே, இயேசுவே நான் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி கேட்போமானால், இறைமகன் இயேசுவினுடைய ஒரு பதில் இவ்வாறாக இருக்கும். நாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் வாழ்விலே 2 பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே, இடைவிடாது நன்றி கூறுவதன் வழியாகவும் நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் சமர்ப்பிப்பதன் வழியாகவும் அனைத்திற்கும் மேலாக அவரோடு நாம் இணைந்திருப்பதன் வழியாக அந்த மகிழ்ச்சியினை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறு ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க முடியும் என்பதற்கு யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல, என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனித்தருவீர்கள் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப
ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது திருப்பாடல் 1 நாம் வாசிக்கிறதை போல நீரோடை அருகே நடப்பட்ட மரம் போல நம்முடைய வாழ்வும் செழுமையானதாக மாறும். சிந்தித்து பார்ப்போம். வாழ்விலே மகிழ்ச்சியை தேடி பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் வாழ்வை அமைத்து கொண்டதான வாழ்வு என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய வருகைக்காக நம்மையே தயாரிக்கின்ற அந்த முதல் பகுதியினை முடித்து நாளை முதல் அவருடைய வருகைக்காக நம்மையே தயாரிக்கிற அடுத்த நிலைக்கு கடந்து சென்றிருக்கக்கூடிய நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்திலே ஏற்று என் உள்ளத்தில் நான் சிந்தித்து அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் மகிழ்ச்சியை நமதுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அது பகிர்தலின் வழியாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே மிக சிறந்ததாக இருக்கிறது. அதனால் தான் திருமுழுக்கு யோவான் 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்று பகிர்தலை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கெல்லாம் பகிர்தல் உண்டோ அங்கெல்லாம் இறைவனுடைய விழுமியங்களை நாம் காண முடியும். பணக்காரராக இருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடுவதில்லை. விவிலியத்தில் கூட ஏழைக்கு லாசர் என்றவர் பெயர் பெறுகிறாரே தவிர பணக்காரருக்கு என்ற ஒரு பெயர் கிடைக்கவில்லை. இவ்வுலக செல்வத்தை பயன்படுத்தி நாம் நம்முடைய விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக திகழ்கிறார்கள். சிந்தித்து பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிளகழகாக குறிப்பிடுவது போல இந்த உலகிலே இருப்பது பற்றாக்குறை அல்ல, மாறாக பகிராத குறை. இந்த உலகத்திலே வறுமையும் இந்த உலகத்திலே பலவிதமான தேவைகளும் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பற்றாக்குறை அல்ல, மாறாக மனித உள்ளங்களெல்லாம் சுருங்கி போயிருக்கிற அந்த பகிராக்குறை என்கிற ஒரு நோய் நம்மை தொற்றி கொண்டிருப்பதால் தான் இன்றும் கூட அடிப்படை வசதிகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவும் பகிர்தலை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. என்னுடைய உள்ளத்திலே பகிர்தலை பற்றியதான ஒரு கண்ணோட்டம், என்னுடைய உள்ளத்திலே பகிர்தலை பற்றியதான ஒரு மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ஒரு புத்தகத்திலே படித்த சில சிந்தனைகள் என் நினைவுக்கு வருகிறது. எவன் ஒருவன் தன்னிடத்திலே சிறிய அளவு பணம் இருந்து அதை பகிர்கிறானோ அப்பொழுதுதான் அந்த பகிர்தல் முழுமை பெறுகிறது. என்னிடத்திலே 100 ரூபாய் இருக்கிறது, 1000 ரூபாய் என்னிடத்திலே வருகிற பொழுது நான் பகிர்ந்து கொள்வேன் என்பேனாகில் 1000 ரூபாய் என்னிடம் வருகிற பொழுது 10,000 வரட்டும், 10,000 ரூபாய் என்னிடத்தில் இருக்கிற பொழுது 1,00,000 வரட்டும் என்று நான் காலம் தாழ்த்துவேன், தள்ளி போடுவேனே தவிர அந்த பகிர்தலில் நான் முழுமையாய் ஈடுபட மாட்டேன். அந்த நாமும் பகிர்தல் குணம் கொண்ட மனிதர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். மகிழ்வின் ஞாயிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பகிர்தல் குணம் கொண்ட மனிதர்களாக என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா என்று சிந்திப்போம். ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நாம் அவருடைய வார்த்தைகளை நம் உள்ளத்தில் சிந்தித்து அதன்படி செயல்படுபவர்களாக பகிர்பவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த பகிர்தல் என்பது வெறுமனே பொருளாதாரத்தை, பொன்னை, பணத்தை மையப்படுத்தியது அல்ல. மாறாக இந்த நாட்களிலே பகிர்தல் என்பது அன்பை பகிர்ந்து கொள்வது, அன்பான சொற்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது, நம்முடைய திறமைகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது, நம்முடைய நேரத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் ஒரு முழுமையான பகிர்தலாக இருக்கிறது. நம்முடைய திறமைகளை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய அன்பு செய்கைகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வரம் வேண்டி தொடர்கிற திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமேன்.